ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னமோ தெரியல, மார்க்கெட் அப்படியே நிற்குது. ஒன்றும் மூமெண்ட்டே கிடையாது. எதனால இந்த மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பிட்காயினில் $57,000  2 நாள் ஆச்சு. $57,000 $57,500 அங்கேயே சுத்திட்டு இருக்கு தவிர்த்து மேலேயும் போல கீழேயும் வரல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், எம்டி காக்ஸ் அப்புறம் ஜெர்மன் கவர்மெண்ட் காயின்ஸ் மார்க்கெட்ல செல் பண்றாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். கிட்டத்தட்ட $9 பில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் செல் பண்றாங்க. அதனால வாங்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமெரிக்கால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸ் பிளாக் ராக், ஃபிடிலிட்டி, கிரே ஸ்கேல், ஆர்க் இப்படி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இடிஎஃப்ஸ்க்காக, ஸ்பாட் இடிஎஃப்காக பிட்காயின்ஸ் வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி மேஜர் வேல்ஸ் பிட்காயின்ஸ் இப்போ டவுன்ல இருக்கு, வாங்குறாங்க. கண்டிப்பா மார்க்கெட் ஏறும், ஆனா கொஞ்சம் டைம் பிடிக்கும். இந்த ஜூலை மாசத்துல அவ்வளவா ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் பிக்கப் ஆகும். கொஞ்சம் இந்த வருஷம் பிகினிங்ல அருமையா இருந்தது மார்க்கெட்டு. ஜனவரியிலேருந்து பார்த்தா கிடுகிடுன்னு ஏறி இப்போ நின்று போயிருக்கு. ஜூன்ல இருந்து நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே மார்க்கெட் இப்படியே இருக்கு, பிளாட்டா, ஒன்றும் மூமெண்டே கிடையாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லா காயின்ஸும், பிட்காயின்னு சொல்லனா, ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸு எல்லாமே இறங்கிட்டு அப்படியே நிற்குது, ஒன்றும் மூமெண்ட் இல்லை. ஆனா ஒரு விதமா பார்த்தாக்கா இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. காயின்ஸ் வாங்கலாம் இந்த டைம்ல, நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கிராஷ் ஆயிடுமா மார்க்கெட்டு என்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிட்காயின் கிராஷ் ஆனாலும் கிட்டத்தட்ட பிட்காயின் டவுன் சைடு வந்தா $55,000 வரணும். அதுவும் தாண்டி கீழே வந்ததுன்னா $52,000 வரைக்கும் வரலாம். அதுக்கு கீழே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிட்காயின் இப்போ நிறைய பேர் இடிஎஃப் ட்ரேடிங்ஸ் பண்றாங்க. நம்ம அமெரிக்கால இடிஎஃப் ட்ரேடிங் நல்லா நடக்குது, நல்ல இன்ஃப்ளோஸ், நிறைய இன்ஃப்ளோஸ் வருது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல, ஹாங்காங்ல கூட நல்லா ட்ரேட் பண்றாங்க இடிஎஃப்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால ஏடிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப் லிஸ்ட் ஆக போகுது. நான் நினைக்கிறேன் இந்த மாசம் 12ஆம் தேதி லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கணும் எப்போ லிஸ்ட் பண்றாங்கன்னு. லிஸ்ட் பண்ணா கூட இம்மீடியட்டா பிட்காயின் கிடுகிடுன்னு ஏறாது. முதல்ல $60,000 வரணும் பிட்காயின். $60,000 அங்கிருந்து பிக்கப் ஆகி $63,000 $64,000 வரைக்கும் போனாக்கா கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கும் மார்க்கெட்டு. நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம காயின்ஸ் எல்லாம் ஏறுது. ஆட்டோமேட்டிக்கா பிட்காயின் ஏறினா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறினா நமக்கு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். இப்போ நேத்து ஒரு நியூஸ் என்னன்னா, ஃபெடரல் சேர்மன் ஒரு அமெரிக்கால
சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் சேர்மன் வந்து அவரை டெஸ்டிமனி பண்ணியிருக்காங்க செனேட்டில், காங்கிரஸ் செனேட்டில். அங்கே அவர் டெஸ்டிமனியில் அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் அவர் எதிர்பார்க்குற இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையல, இன்னும் ஜாஸ்தி இருக்கிறதால இந்த மாதம் எதுவும் ரேட் கட் பண்ண முடியாது, இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறதுன்றது நடக்காது. அவர் சொல்றது பார்த்தாக்கா நவம்பர் டிசம்பரில் தான் ரேட் கட்ஸ் இருக்கும். இந்த ரேட் கட்ஸ் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் இருக்கும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் மேலே. நம்ம ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் கூட கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பார்க்கணும் இங்கேருந்து மார்க்கெட் எப்படி டர்ன் ஆகும், எப்படி பாசிட்டிவாக மூவ் ஆகும் என்னன்னு பார்க்கணும். இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வாங்கின காயின்ஸு நல்லா ஏறி நல்லா ப்ராஃபிட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. தற்சமயம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ ட்ரேடிங் பண்ணிக்கங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல டிப்ஸ் வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸ்பாட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா கூட ஸ்பாட்டில் நமக்கு காயின்ஸ் இருக்குங்கிறது ஒன்றும் ஆகிடாது. ஸ்பாட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிபா காயினை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷிபா காயின் வந்து தற்சமயம் 1450 சீரியஸில் காயின் டிசிஎக்ஸில் ப்ரெசன்ட் ப்ரைஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா, ஒரு 50 பாயிண்ட் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதில் ஒரு 100-150 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சதுன்னா புக் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதம் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. காலா காயின் 2 ரூபாயில் இருக்குது. அருமையான ப்ரைஸ். அது கண்டிப்பாக வாங்கி போடலாம். ஏன்னா ஒரு டைமில் $5 போன காயின் நல்ல புல் ரன் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காயின் நல்ல விலை போகும். காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் எம்டிஎக்ஸ்னு ஒரு காயின் இருக்குது. அது 2 ரூபாய் சொச்சத்தில் இருக்குது. அந்த காயின் பாருங்க, நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஏன்னா அது சர்க்குலேஷன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கிறதால சீக்கிரமாக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நல்ல நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடாவில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. தற்சமயம் ஆடா வந்து 34 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அது 50-60 ரூபாய் போகும் லாங் டர்மில். ஷார்ட் டர்மில் ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க ஒரு ரூபாய் மேலே வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸில் தற்சமயத்துக்கு ஷார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பிட்காயின் வந்து ஒரே வாட்டி கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதால் பார்த்துக்கிட்டு நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க. இது இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் வந்து வாங்கறதுக்கு நல்ல டைம். இது எல்லாம் டவுனில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 6 மாதம் டைமில் நல்ல புல்ரன் வரும். கண்டிப்பாக ஆகஸ்ட் மேற்கொண்டு ஸ்டார்ட் ஆகும் புல்ரன்னு. ஒரு செப்டம்பர் அக்டோபர் டைமுக்கு நல்ல புல்ரன் வந்து நல்ல காயின்ஸ் எல்லாம் மேலே போகும். அதுக்கு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல லோ ப்ரைஸில் இருக்கிறதால எல்லா காயின்ஸும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெமி காயின்ஸில் பெப்பி காயின் பார்த்துக்கோங்க. பெப்பி காயின் ஒன்று லோவில் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பி காயினில் எம்பெப்பின்னு ஒன்று வந்திருக்கு, அது ப்ரீசேலில் இருக்குது. அது எப்படி வாங்கிறதுன்றது கூகுள் குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்து அது கூட நல்ல காயின். ஏன்னா
சர்க்குலேஷன் சப்ளை வந்து 7.9 பில்லியன் காயின்ஸ் தான் சப்ளைல இருக்கு. அது கண்டிப்பா ஏறும், நல்ல ஃபியூச்சர் இருக்கு அந்த காயினுக்கு. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம்ல ட்ரேடிங்க்கு மேட்டிக் 47 ரூபாயில் இருக்கு, 46 ரூபாய் 47 ரூபாயில் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு 50 பைசா லாபம் கிடைச்சா கூட வித்துட்டு திருப்பியும் வாங்குற மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம ஷிபா இனு காயின்ல ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்னா, ஷிபா இனு காயின் வந்து ஒரு $9 பில்லியன் ஷிபா இனு காயின்ஸ் வாங்கியிருக்காங்க வேல்ஸ். கண்டிப்பா அவங்க நல்லா அக்யூமுலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ லோ பிரைஸ்ல இருக்கிறதால வேல்ஸ் வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ணி காயின்ஸ் வச்சுக்கிறாங்க. ஷிபா கண்டிப்பா மேலே போகும். நேற்று சொன்ன உங்களுக்கு ஷிபா வந்து ஏர் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு, அப்புறம் ஹோட்டல் புக்கிங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து யூட்டிலிட்டி காயினா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிபா கூட நல்ல நியூஸஸ் இருக்கிறதால ஷிபா வந்து ஹோல்ட் பண்ணுங்க. காயின்ஸ் ஹோல்ட் பண்றவங்க தைரியமா ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகிடாது. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் வாலட்டிலிட்டி இருக்கும். அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பத்திரமா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சில பேர்கிட்ட பணம் இருக்கலாம். பெரிய இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பிட்காயின், அதுக்கப்புறம் எத்தீரியம் கூட 2,60,000 ரூபாய் கிட்ட இருக்கு. எத்தீரியம் வாங்கலாம். அதுக்கப்புறம் சொலானா ஒன்று வாங்கலாம். எத்தீரியம் ETF அமெரிக்காவில் இந்த மாதம் 15ஆம் தேதி லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 8th லிஸ்ட் ஆகும்னாங்க. அது ப்ரொலாங் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. மோஸ்ட் ப்ராபபிளி 15ஆம் தேதி லிஸ்ட் ஆகும்ன்றாங்க. அதுவும் லோவில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பெரிய இன்வெஸ்டர்ஸ், பையர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தைரியமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதம் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆடிட்டரை பார்த்து அதை பற்றி விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில். ஏன்னா டிடிஎஸ் வந்து சில பேருக்கு ரிஃபண்ட் கொடுக்குறாங்க. அது ரிஃபண்ட் எப்படி கிளைம் பண்ணணும் என்னன்றது ஆடிட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹெவி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இது பார்த்துக்க வேண்டிய அவசியம். பார்த்துக்கோங்க. ஒரு ஆடிட்டரை பார்த்து எல்லாம் டீட்டெயில்ஸ், எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும், எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணும்னாலும் உங்கள் ஹிஸ்டரி மொத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து உங்கள் ஆடிட்டருக்கு கொடுத்து அதில் என்னென்ன சரி பண்ணிக்கணும், எப்படி பண்ணணும் என்னன்றது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சோர்சஸ் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் வந்தால் கண்டிப்பாக காட்டுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. நல்லா பத்திரமா பண்ணிக்கோங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. பார்த்துக்கிட்டு இதுக்குள்ள யாருக்காவது மெசேஜஸ் வந்ததுன்னா எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் 9 ரூபாய் சில்லறை, 9 ரூபாய் 50 பைசா 60 பைசால இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். அது ஒரு 11 ரூபாய் 12 ரூபாய் போச்சுன்னா வித்துடுங்க, திருப்பி வாங்கிக்கலாம். இது மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறப்போ, வாலட்டிலிட்டி இருக்கிறப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறது பெட்ரு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா ஸ்பாட்டில், நான் ஃபியூச்சர்ஸ் சொல்ல, ஸ்பாட்டில் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன்ஸ் நடக்குது ஃபியூச்சர்ஸில். அதால் கொஞ்சம் பத்திரமா நல்லா தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணுங்க. இது இன்னைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.